அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த காலை தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய இருதயத்தின் மன்றாட்டை நம்ம தியானிக்கப் போகிறோம். சங்கீதம் 42 முதல் வசனம் சொல்லுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. ஜெபம் மிகவும் குறைந்து போன இந்த காலகட்டத்தில், கிறிஸ்தவருடைய உள்ளங்களெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தை, அதிகாலை நம்முடைய ஜெபமானது மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல. கோடை காலங்களிலே தண்ணீர் பற்றாக்குறை காடுகளுக்குள்ளும் வரும். அந்த காலங்களிலே மான்கள் தாகத்துக்கு தண்ணீரை தேடி அவைகள் இங்கும் அங்கும் அலைந்து ஓடுகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கே நமக்கு உதாரணமாய் தருகிறார். அதை ஒரு ஓமையாய் தருகிறார். அந்த மான்கள் கொஞ்ச நேரம் தண்ணீர் குடிக்கலைன்னா அது மாண்டு போகும். தண்ணீர் தவனத்தோடு அந்த மான்கள் எப்படி தண்ணீரை தேடி ஓடுகிறதோ, நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்கிறதற்கு அவ்வளவு வாஞ்சையாய் நாம் இருக்க வேண்டுமா? உண்மையிலே சொல்லுவோம், இது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? நான் முதலாவது கிறிஸ்தவர்களாகிய உங்களோடு பேசுகிறேன், பிறகு மற்றவர்களை குறித்து நாம் பேசலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் அமரும் பொழுது, அது அதிகாலையில் ஜெபிக்கும் பொழுது, இந்த தாகம் நமக்குள்ளே இருக்கிறதா? இல்லை என்று தான் சொல்லுவேன். ஆண்டவரிடத்தில் நம்ம இந்த காலையில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, தாகத்தோடு நான் உம்மை தேடுகிறவனாய் என்னை மாற்றும். ஜெபம் என்பது இந்த இடத்துல தண்ணீருக்கு ஒப்புமையாய் வருகிறது. அந்த தண்ணீரை தேடி இந்த மான்கள் ஓடி, ஒருவேளை கிடைக்கலன்னா கொஞ்ச நேரத்தில் அது செத்து போகிற ஒரு சூழ்நிலையில், அந்த தண்ணி தாகம் அது எவ்வளவு முக்கியமானது. அதே போல் நம்முடைய ஆத்துமா குறித்த ஜாமத்திற்காய் தேவனை நோக்கி அந்த நேரத்துக்கு முன்னாடியே எழுந்து கொள்ளும். நிறைய உண்மையான ஊழியக்காரனுடைய அனுபவம் அது. அவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, 3 மணிக்கு ஜெபிக்கணுங்கிறது அருமையான எமில் அண்ணன் அவர்களுடைய ஷெட்யூல். அண்ணன் என்ன சொல்லுவாங்கன்னா, 2:45 நான் முழிச்சிருவேன். எப்படித்தான் முழிக்கிறேன்ட்டு, இந்த வயசில் இவ்வளவு அலைஞ்சிட்டு ராத்திரி லேட்டாக வந்து படுத்து, நான் கூட படுக்கும்போது நினைப்பேன், சரி நாளைக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு ஜோம் பண்ணிக்கிடுவோன்னு. ஆனால் கரெக்டாக 2:45 என் உடம்பு எழும்பிடும். ஏன்னா என் உள்ளத்தில் ஒரு தாகம். 3 மணிக்கு ஏசப்பா காத்திருப்பாங்களே, நான் ஜெபிக்கணுமே. இந்த அனுபவம் மெய்யான பரிசுத்தவான்கள் அநேகருக்கு இந்த அனுபவம் உண்டு. ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த காலை வேளையில் இந்த அனுபவத்தை எனக்கு தாங்கன்னு கேட்போமா? அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு காத்திருக்க ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.